வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். அமெரிக்காவுக்கு பேரிடி பதிலடியை தொடங்கியது ஈரான். ஈரான் மீதான தாக்குதலுக்கு தயார். இஸ்ரேல் ராணுவ தளபதியின் அறிவிப்பால் பதற்றம். ஈரான் மீது மீண்டும் அதிரடி தாக்குதலை தொடங்கிய அமெரிக்கா. தென் ஆப்பிரிக்காவில் துப்பாக்கிச் சூட்டில் 12 பேர் உயிரிழப்பு. தாக்குதலுக்கு மத்தியில் அமெரிக்காவுக்கு மீண்டும் ஈரான் விடுத்த எச்சரிக்கை. எரிபொருள் போக்குவரத்து பாதையில் புதிய பதற்றம். அமெரிக்காவை நிராகரித்த ஈரான். 13 பெண்களை பாலியல் வன்கொடுமை. பிரான்ஸ் உச்ச நட்சத்திரம் கைது. அமெரிக்காவின் 5வது கடற்படை தளத்தின் மீது தாக்குதல். ஈரான் கொடுத்த மிகப்பெரிய பதிலடி. தொடர்பான விரிவான செய்திகள். ஈரான் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க வான்வெளி மற்றும் கடற்படை தளங்களில் 21 இலக்குகளை தாக்கியுள்ளதாகவும் ஜோர்டானில் உள்ள F-35 விமான கொட்டகைகள் மற்றும் கட்டளை மையத்தை அளித்துள்ளதாகவும் ஈரானுக்கு மேலே MQ-9 ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாகவும் கூறி தனது பழிவாங்கு நடவடிக்கை நிறைவடைந்துள்ளதாக IRGC பெருமையாக அறிவித்துள்ளது. ஜோர்டான் தளத்தில் நீண்ட தூரம் பாயும் திட எரிபொருள் ஏவுகணைகள் இந்த வேலையை செய்ததாக அந்த அறிக்கை கூறியுள்ளது. மேலும் அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு நெருக்கடியான மற்றும் தீர்க்கமான பதில் வழங்கப்படும் என்ற நிலையான மிரட்டலுடன் இது நிறைவடைகின்றது. அமெரிக்காவின் எந்தவொரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்கப்படாமல் விடப்படாது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மிரட்டல் விடுத்துள்ளார். ஈரானுக்குள் அமெரிக்கா நடத்திய புதிய அலை தற்காப்பு தாக்குதலுக்கு தொடர்ந்தும் அவரின் மேற்கண்ட அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அராக்சி வெளியிட்டுள்ள புதிய பதிவில், போர்க்களத்தில் ஏற்கனவே தோல்விகளை சந்தித்த போதிலும் அமெரிக்கா தங்களின் உறுதியை சோதித்து பார்க்க துணிந்துள்ளதாக விமர்சித்துள்ளார். தங்களின் சக்தி வாய்ந்த ஆயுதப்படைகள் அமெரிக்காவின் எந்தவொரு தாக்குதலையும் அல்லது அச்சுறுத்தலையும் வெறுமனே விடாது என்றும், அமெரிக்க படைகள் தங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த விரும்பினால் உடனடியாக தங்களது பிராந்தியத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அவர் கடுமையாக எச்சரித்துள்ளார். முன்னதாக ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ரேடர் அமைப்புகளை இலக்கு வைத்து அமெரிக்க படைகள் முதற்கட்ட தாக்குதலை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் அமெரிக்காவின் இந்த தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது ஈரானும் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் அதிரடி பதில் தாக்குதலை தொடர்ந்துள்ளதாக சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் ஈரான் மீது மற்றொரு தாக்குதலை தொடுப்பதற்கு இஸ்ரேல் ராணுவம் முழுமையாக தயாராக இருப்பதாக அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதி ஏயால் ஜமீர் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதலானது கடுமையான ஒரு பேரிடியை கொடுப்பதற்கான ஆரம்பகட்ட தயாரிப்பு மட்டுமே என்று ஜமீர் எச்சரித்துள்ளார். மேலும் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்காவின் உலங்கு வானூர்தி சுட்டு வீழ்த்தப்பட்ட விவகாரத்தால் அமெரிக்கா ஈரானிடையே ஏற்கனவே பதற்ற உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் இஸ்ரேல் ராணுவ தளபதியின் இந்த அதிரடி அறிக்கை பிராந்தியத்தில் பெரும் போருக்கான சூழலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ராணுவம் அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராகி வரும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை ஈரானுக்கு எதிராக மேலும் எந்தவொரு பதில் தாக்குதலை நடத்த வேண்டாம் என உத்தரவிட்டுள்ளார். சமீபத்தில் ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே நேரடி வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து மத்திய கிழக்கின் நிலைமை கட்டுப்பாட்டை மீறி செல்வதை தடுக்க ட்ரம்ப் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு பதிலடியாக ஈரான் மீது இன்று அதிகாலை அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. நேற்று ஏமன் கடற்பரப்பில் ஹார்முஸ் ஜலசந்தி அருகே கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டர் கடலில் விழுந்துள்ளது. ஈரான் தங்கள் ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தியது என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். ஹெலிகாப்டரில் இருந்த 2 விமானிகள் மீட்கப்பட்டதாக தெரிவித்த அவர், இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என கூறியிருந்த நிலையில் அமெரிக்கா ஈரானின் தென்பகுதி நகரங்களில் தாக்குதலை நடத்தியுள்ளது. தென் ஆப்பிரிக்கா ஜோகன்பெஸ்க் நகரில் உள்ள குடியிருப்பு பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 12 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. மர்ம நபர்கள் நடத்திய இந்த தாக்குதலில் 9 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் 11 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 10க்கும் மேற்பட்ட ஆயுதமேந்திய குழுவினர் தாக்குதலை நடத்திவிட்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சந்தேக நபர்களை பிடிக்க தீவிர தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
அமெரிக்க இராணுவத்தின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதைத் தொடர்ந்து போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது. பாரசீக வளைகுடா பிராந்தியத்தை விட்டு அமெரிக்கா வெளியேற வேண்டுமென்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எச்சரிக்கை விடுத்துள்ளார். போர்க்களத்தில் தோல்விகளை சந்தித்த போதிலும் ஈரானின் உறுதி நிலைப்பாடுகளை அமெரிக்கா மேலும் சோதிக்க நினைக்கிறது. எனவே வரலாற்றில் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் பாரசீக வளைகுடாவில் ஊடுருவும் வெளியாட்கள் கடுமையான விளைவுகளை சந்தித்துள்ளனர். அமெரிக்காவின் எந்த ஒரு தாக்குதலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் ஈரானின் ஆயுதப்படைகள் பதிலடி கொடுக்கவல்லது. அமெரிக்கா பாதுகாப்பாக இருக்க விரும்பினால் ஈரான் பகுதியை விட்டு வெளியேறுமாறு ஈரான் வெளியுறவு அமைச்சர் தனது எக்ஸ் தள பதிவில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலக அளவில் எரிபொருள் போக்குவரத்துக்கு மிக முக்கிய வழித்தடமாக விளங்கும் ஹார்முஸ் நீரிணை சர்வதேச கடல் பகுதியல்ல என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அராக்சி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் அராக்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஹார்முஸ் நீரிணை என்பது சர்வதேச கடல் பகுதி கிடையாது. அது ஈரானுக்கும் ஓமானுக்கும் சொந்தமான இரு நாடுகளால் பகிரப்பட்ட ஒரு கடல் பகுதியாகும். இது அமெரிக்காவின் எல்லையிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் அமைந்துள்ளது. இந்த பிராந்தியத்தின் கடல்சார் எல்லைகள் மிகவும் தெளிவானவை. ஹார்முஸ் நீரிணையின் மிக குறுகிய பகுதியானது வெறும் 21 கடல் மைல் அகலத்தை கொண்டது மாத்திரமே. இதனால் இந்த நீரிணை முழுமையாக ஈரான் மற்றும் ஓமான் நாடுகளின் பிராந்திய கடல் எல்லைக்குள்ளேயே அமைகின்றது. எனவே ஹார்முஸ் நீரிணை என்பது உலகளாவிய கப்பல் போக்குவரத்துக்கு மிக முக்கியமான ஒரு சர்வதேச வழித்தடம் என்றும், அங்கு சர்வதேச கடல்சார் சட்டங்களின்படி கப்பல் போக்குவரத்துக்கான சுதந்திரம் கண்டிப்பாக உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அமெரிக்கா வாதிட்டு வருகிறது. இதன் காரணமாக இந்த பிராந்தியத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பிரபல பாப் பாடகரும் முன்னணி நடிகருமான பெட்ரிக் புரியல் 13 பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். பிரான்ஸ் நாட்டில் 1980 மற்றும் 1990களில் பாப் இசையில் உச்ச நட்சத்திரமாக நிகழ்ந்தவர் பெட்ரிக் புரியல் 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்துள்ளார். அவரால் நேர்ந்த பாலியல் வன்கொடுமை மற்றும் துன்புறுத்தல்களை வாக்குமூலமாக அளித்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. இதுவே பெட்ரிக் புரியல் நேற்று கைது செய்யப்பட முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் மற்றொரு தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் அமெரிக்க இராணுவத்துக்கு சொந்தமான அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு எதிராக அமெரிக்கா ஈரான் மீது 3 கட்டங்களாக புதிய தாக்குதலை முன்னெடுத்தது. ஹார்முஸ் ஜலசந்தி அருகே நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஈரானிய படைகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ரேடர் நிலையங்களை குறிவைத்தும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. ஈரானின் பல்வேறு செய்தி நிறுவனங்கள் உறுதிப்படுத்திய தகவலின்படி தெற்கு ஈரானின் ஜாக் பந்தர் அப்பாஸ், ஹெஸ்ம் தீவு, சிரெக் போன்ற பல பகுதிகளில் வெடிப்பு சத்தம் கேட்டுள்ளது. சிரெக் மாவட்டத்தில் அமெரிக்க படைகள் நடத்திய தாக்குதலில் 2 தண்ணீர் தொட்டிகள் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக குவைத்தில் உள்ள அலி அல்சேலம் தளத்தின் மீது ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. அத்துடன் இதற்கு ஒரு படி மேலாக பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தளத்தின் மீதும் IRGC ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. மேலும் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்தால் ஈரான் கடுமையான பதிலடியை திருப்பிக் கொடுக்கும் என்றும் எச்சரித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.